வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கரிமச் சேர்மத்தில் நைட்ரஜன் இருந்தால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், சல்ஃபர் இருந்தால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஹாலஜன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த லாசிகன்ஸ் வடிசாரோட நீர்த்த நைட்ரிக் அமிலமும் சில்வர் நைட்ரேட்டும் சேர்க்கணும், AgNO3. அந்த சில்வர் நைட்ரேட் என்ன பண்ணும், அந்த கரிமச் சேர்மத்தில் குளோரின் இருந்தால் சில்வர் குளோரைடை உருவாக்கிடும். அப்போ சில்வர் குளோரைடு உருவாகும் போது அது தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவாக உருவாகும். இந்த சில்வர் குளோரைடு தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவாக உருவாகும். இது அமோனியாவில் கரையும். இந்த தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவு அப்படிங்கிறது அமோனியாவில் கரையும். இதே வெளிர் மஞ்சள் நிற வீழ்படிவு உருவானுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த கரிமச் சேர்மத்தில் புரோமின் இருக்குன்னு அர்த்தம். தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படி உருவானுச்சுன்னா இந்த கரிமச் சேர்மத்தில் குளோரின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே வெளிர் மஞ்சள் நிற வீழ்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் கரிமச் சேர்மத்தில் புரோமின் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உருவாகிருக்கிற வீழ்படிவு சில்வர் புரோமைடு. அது அமோனியாவில் ஓரளவு தான் கரையும். அமோனியாவில் ஓரளவு தான் கரையுது அப்படின்னா அந்த கரிமச் சேர்மத்தில் புரோமின் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இதே அந்த கரிமச் சேர்மத்தில் அயோடின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம லாசிகன்ஸ் வடிசாறு நீர்த்த நைட்ரிக் அமிலம் சில்வர் நைட்ரேட் சேர்க்கும்போது சில்வர் அயோடைடு உருவாயிருக்கும். அதே மஞ்சள் நிற வீழ்படிவு. அந்த மஞ்சள் நிற வீழ்படிவு எதில் கரையாது அப்படின்னா அமோனியாவில் கரையாது. அப்போ எடுத்துக்கிட்ட கரிமச் சேர்மத்தில் அயோடின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ மஞ்சள் நிற வீழ்படிவுன்னா சில்வர் அயோடைடு. அப்போ கரிமச் சேர்மத்தில் அயோடின் இருக்குது. வெளிர் மஞ்சள் நிற வீழ்படிவுன்னா சில்வர் புரோமைடு. இந்த கரிமச் சேர்மத்தில் புரோமின் இருக்குது. தயிர் போன்ற வெண்ணிற வீழ்படிவு அப்படின்னா சில்வர் குளோரைடு. அப்போ அந்த கரிமச் சேர்மத்தில் குளோரின் இருக்குது. இப்போ லாசிகன்ஸ் வடிசாறு சோதனையை பயன்படுத்தி கரிமச் சேர்மத்தில் உள்ள குளோரினு, புரோமினு, அயோடினு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த லாசிகன்ஸ் வடிசாரோட நீர்த்த நைட்ரிக் அமிலமும் சில்வர் நைட்ரேட்டும் சேர்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்னொரு பேர் அப்படின்னா லூனார் காஸ்டிக். சில்வர் நைட்ரேட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா லூனார் காஸ்டிக். ஏன்னா இங்கே சில்வர் நைட்ரேட்டுங்கிற வார்த்தை வர்றதால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ லூனார் காஸ்டிக் எனப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது, வெள்ளி நைட்ரேட் அப்படிங்கிறது லூனார் காஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். லூனார் காஸ்டிக். Thank you.